Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான் குளத்தில் ஓராண்டுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆழ்வார் திருநகரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மீரான் குளத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. திமுக எம்பி கனிமொழி திறந்து வைப்பதற்காக புதிய ரேஷன் கடை பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீண்ட தூரம் வெயிலில் நடந்து சென்று ரேஷன் பொருட்களை வாங்கி வருவதால் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடையை உடனடியாக திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை அருகே கோவில் பூட்டை உடைத்து சாதி பிரச்சனையை தூண்டி விடுவதாக அறநிலையத்துறை மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விராலிப்பத்து கிராம முத்தாளம்மன் கோவில் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் உள்ள நிலையில் அந்த கோவிலை விடிய அரசின் அறநிலையத்துறை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொண்டுள்ளது. காவல்துறை உதவியுடன் பூட்டை உடைத்து கோவிலுக்குள் அதிகாரிகள் சென்றதால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் விடியா அறநிலையத்துறைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கிராம கோவில் தங்களுக்கே சொந்தம் என்று உரிமைக்குரல் எழுப்பிய கிராம மக்கள் அமைதி தவழும் கிராமத்தில் ஸ்டாலின் மாடல் அரசு சாதி கலவரத்தை தூண்டுவதாக குற்றம் சாட்டினர். எங்களுக்கு எஸ்ஆர்எம் உள்ளே வரக்கூடாது. இது கிராம கோயில். இது சுப்ரீம் கோர்ட்லேயே தீர்ப்பான ஒரு கோயில். அவங்களுடைய சாவி எங்கிட்ட கொடுத்து எங்களுக்கு நிர்வாகம் பண்ண சொல்கிறாங்க. அதையும் மீறியும் இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய சுயலாபத்துக்காண்டி இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய கோயில் லிஸ்ட்டில் இந்த கோயில் கிடையவே கிடையாது. ஒரு அறநிலையத்துறையை பொறுத்தளவுக்கு கோயிலுக்கு சொத்து இருக்கணும், சிலைகள் இருக்கணும், பரிகார பூஜைகள் எல்லாமே பண்ணணும். அந்த மாதிரி எந்த ஒரு கட்டமைப்பும் இந்த கோயில் கிடையவே கிடையாது. இது எந்த ஒரு சொத்தும் இல்லாத இது இல்லாத கிராம கோயில். சரிங்களா? இதுக்கு இப்போ இந்து அறநிலையத்துறை சில பல காரணங்களால் உள்ளே வாங்குறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் ஊழியர்கள் இன்றி நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகம் 6 மாதங்களாக பூட்டி கிடப்பது விவசாயிகளை கொதிப்படைய செய்துள்ளது. ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ள உதவி பொறியாளர் அலுவலகம் கடந்த 6 மாதங்களாக திறக்கப்படாமல் பூட்டி கிடப்பதால் சாகுபடி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் கூறிய விவசாயிகள் பாசன நீர் பயன்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய முக்கிய துறையான நீர்வளத்துறையில் ஒரு அலுவலர் கூட பணியாற்றாததால் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடியா திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டிற்கு மூடி கிடக்கும் அரசு அலுவலகம் சாட்சியாக மாறியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே மின்கம்பி அறுந்து விழுந்து மேய்ச்சலுக்கு சென்ற பசுமாடு உயிரிழந்தது. நல்லூரைச் சேர்ந்த சாமியம்மாள் என்பவர் தனக்கு சொந்தமான மாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றபோது அவ்வழியாக சென்ற உயர் அழுத்த மின்கம்பிகள் திடீரென அறுந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து பசுமாடு ஒன்று துடிதுடித்து உயிரிழந்தது. நிர்வாக திறனற்ற திமுக அரசின் மின்வாரியத்துறை மெத்தனத்தால் தனது மாடு உயிரிழந்ததாகவும் இதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உரிமையாளர் கோரிக்கை விடுத்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கிரானைட் கற்கள் கடத்திய லாரி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஓட்டுநர் தப்பியோடிவிட்டார். குருவரெட்டியூரில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது அந்த வழியே கிரானைட் கற்கள் ஏற்றி வந்த லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி கிரானைட் கற்கள் கடத்திச் செல்வது தெரியவந்தது. இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த நிலையில் தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கனிம வளங்கள் முற்றிலும் அழிக்கப்படுவதாகவும் இதுவே விடிய அரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் என்றும் இயற்கை ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர்.